சார் எல்லா காலகட்டங்கள்லையுமே சார் இந்த மாதிரி அவதூறு ஆட்சியில் இருப்பவர்களை கிண்டலாக கேலியாக நையாண்டி பண்ணுறது அப்படிங்கிறது சகஜம். சிலர் கொஞ்சம் வரம்பு மீறி பேசுவது கூட இயல்பு தான். திரு எடப்பாடி பழனிசாமியை மிக மட்டமாக இந்த சமூக வலைதளங்களில் பலர் விமர்சித்திருக்கிறார்கள். அதே போல் திரு மு.க. ஸ்டாலினை விமர்சித்திருக்கிறார்கள், எல்லோரையும் விமர்சித்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த ஆட்சி காலங்களில் அப்படி விமர்சிக்கக்கூடியவர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறாரா அப்படின்னா கைது செய்திருக்கிறது. அந்த விமர்சனம் சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒப்பீட்டளவில் இல்லாமல், தனிநபர் விமர்சனமாக மாத்திரம் இல்லாமல், அது ஏதோ ஒரு பொய் தகவலாக கூடவே இணைந்து அது ஏதோ ஒரு வகையில் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய பேரை பிஜேபியிலலாம் கூட அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க டிஎம்கே கவர்மெண்ட். ஆனால் ஒரு பொலிட்டீஷியனை இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கடந்த ஏடிஎம்கேலையும் நாங்கள் பார்க்கல, டிஎம்கேலையும் இப்போ பார்க்கல, இந்த 5 வருஷத்துலையும் பார்க்கல. ஆனால் இப்போ டிவிக்கே இந்த ஒரு 50 தினங்களில் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே இது புதுசா சார், இல்லை இது ஏற்கனவே எல்லா இடங்கள்லையும் நடக்கிற ஒன்று தான்? இல்லை, வார்த்தைகள் என்பது தடிமமாக வரும்போது வழக்கு போட்டாங்க, சட்டப்பூர்வம் வழக்கு போட்டாங்க. சரி, வார்த்தைகள் தவறென்று வைத்துக்கொள்வோம், போட்டாங்க. சாதாரண இப்படி போய் அவசரமாக எடுத்து இதில் 5 மணி நேரம் விசாரணை என்பதற்கு என்ன இருக்குது? அவர் பேசுனது வீடியோ ஆடியோ எல்லாமே இருக்குது. என்னதான் பேசினார், இதை பாலிசி 5 மணி நேரம் விசாரணைன்னு வரும்போது செய்தி பார்த்தேன். இதில் 5 மணி நேரம் விசாரணை என்பதற்கு என்ன? அதை வைத்து அவர் என்ன சொல்கிறாரு, என்னை ராஜினாமா பண்ண சொல்லி வலியுறுத்தினார்கள் அப்படின்றார். இப்போ கேள்வி தானாக எழுது. அவர் பேசுனது வீடியோ இருக்குது, நீங்கள் கைது பண்ணிட்டீங்க, ஆஜர்படுத்துறீங்க, அவர் ஜாமீனில் வருவார், வரமாட்டார். ஆனால் அந்த நிலையில் 5 மணி நேரம் விசாரணைக்கு என்ன இருக்குது? இது திட்டமிட்டு பேசுகிறதா, கொலை செய்கிறேன்னு சொன்னார். வார்த்தையை தவறாக பதிய வைத்து விட்டார். ஒரு கைத்தட்டலுக்காகவோ அல்லது தன் கட்சியினுடைய தலைமை தன்னை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக பேசிவிட்டார் என்று சொன்னால் கைது போட்டீங்க, அவர் சரண்டராக போகிறாரு. எப்படி கைதாக வந்தோன்னா ஜாமீன் கிடைக்கல, அடுத்த கோர்ட்டுக்கு போவார், கிடைக்கல, கைதாக வழக்கு நடக்க தான் போகுது. இந்த மேட்டரை மிக பெருமையாக பேசும்போது சட்டமன்றத்துக்குள்ளேயும் அவங்க கூட்டணி கட்சியே பேசியது மாண்புமிகு முதல்வர் பேசிய தவறு என்று கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மற்ற கட்சிகளும் சொல்லுகின்ற அளவிற்கு கையை தூக்கி வச்சு எங்கே போனார் முதல்வர் என்று சொன்னதும் அநாகரிகம். அதற்கு உதயநிதி அவர் குடும்ப மேட்டரை இழுத்து பேசினதும் தவறு. அவர் பேசினார் 2 பேர் சண்டை போட்ட மாதிரி இருந்தது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நாகரிகம் தமிழ்நாட்டு அரசியலில் இது மேலும் வேரூண்டி வருகிறது. இது தவறு. இதை பார்க்கலாம், நம்ம பார்க்குறோம். இது எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொன்னால் கருத்து சுதந்திரத்தை எடுத்துவிடும். கருத்து சுதந்திரம் சொல்லும் பொழுது தவறு இருந்தால் வழக்கு போடுறாங்க. வழக்கு போடுற பழக்கம் தமிழ்நாட்டில் தொட்டு இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. கலைஞர் காலத்திலே இருந்தது, இல்லை என்று சொல்லவில்லை. அப்போ இவ்வளோ விடாபடியாக அரெஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க, இல்லை வழக்கு போடுவாங்க, சந்திப்பாங்க. ராகுல் காந்தி கூட ஒரு மேட்டரில் பேசினதாக 2 வருஷம் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அந்த விசாரணைக்கு பிறகு அது விடப்பட்டு பதவியில் காப்பாற்றிட்டு வந்தார், இருந்தது. ஆனால் அந்த விஷயம் தவறான தகவலை கொடுத்தார் என்று வந்தது. இப்போது மரியாதை குறைவாக ஒற்றை வார்த்தையாக வேறு சில வைத்து பர்டிகுலராக பேசினார் என்ற வார்த்தை. இது சொல்லிட்டு எச்சரித்து கூட விடலாம். ஏன்னா நம்ம இதில் நம்ம பழைய பேச்சாளர்கள் தீப்பொறி ஆறுமுகம், நடராஜன்லாம் பேசும்போது கொச்சையாக பேசுவாங்க மேடையில். இது அந்த காலத்து அரசியலில் ஒரு நாகரிகமாக இருந்தது. வெற்றி கொண்டான், கடுமையான வார்த்தைகளை பேசுவார், ரொம்ப அசிங்கமாக இருக்கும், கேட்கவே முடியாது, அவ்வளோ அசிங்கமாக இருக்கும் மேடைகளில் பேசுகிற வார்த்தை. சமீபத்தில் திமுகவில் கூட ஒருத்தர் பேசி அவர் கட்சியை விட்டு நீக்கினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கட்சியில் சேர்க்கப்பட்டார் போன ஆட்சியில். அது இருக்கத்தான் செய்யுது. அப்போ கூட இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை அதிகார தோரணையில் அடக்குமுறையாக நடவடிக்கையாக சொல்லுகின்ற அளவிற்கு நடக்கலை. ஓகே, அந்த கட்சியை நடவடிக்கை எடுத்துச்சு சார். இப்போ என்னன்னாங்க, இப்போ இவர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிய இதே மாதிரியான சில ஒப்பீட்டளவிலான விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இண்டிபெண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸு நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போது ஒரு முன்னாள் அமைச்சருடைய இந்த கைதின் மூலமாக இந்த அரசு, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்கே இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஜீவாதார உரிமையான பேச்சு சுதந்திரத்தை பாரு, மினிஸ்டரே பேசினா நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம்,
இப்படின்ட்டு காட்டி இதர குடிமக்களை இந்த கைது அச்சுறுத்துமாங்க. இவங்க இதர குடிமக்கள் பக்கம் போக மாட்டாங்க, இதர குடிமக்கள் பக்கம் இவங்க போக மாட்டாங்க. நாடாளுமன்றத்தில் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகிறது. அனுபவம் குறைவான சட்டமன்ற உறுப்பினர் நிறையா இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாமே அனுபவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்போது அங்கே வரக்கூடிய வார்த்தைகள் மோதல்கள்லாம் எதிர்கட்சிக்காரர்களுக்கு எச்சரிக்கை என்ற ரீதியில் தான் இது அமையும். ஓகே, அதுக்காகத்தான் ஒரு 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 த்ரெட். நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கங்கிறது வேற விஷயம் சார். ஆனா இந்த எச்சரிக்கை அமையும். இல்ல நம்ம பேசினா நம்மளையும் தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் ஒரு சைக்கலாஜிக்கலா விஜயை விமர்சிக்கக்கூடியவர்களுக்கு இல்லை இந்த அரசை விமர்சிக்கக்கூடியவர்களுக்கு இந்த கைதின் மூலமாக இது ஒரு அவதூறு மேடையில் பேசினாங்க அப்படிங்கிறதுக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த அரெஸ்ட் பலரை சைக்கலாஜிக்கலா பயம் அச்சுறுத்துமான்னு கேட்குறேன். அச்சுறுத்தும், நிச்சயமா அச்சுறுத்தும். எல்லாருமே சில பேர் வேண்ட செய்வான், அச்சுறுத்தும். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் விமர்சனம் என்பது கூடுமான ஒன்று. விமர்சனம் என்பது கூடாது என்று சொல்லவில்லை. அநாகரிகமான வார்த்தைகளை எடுத்து விட்டு விமர்சனங்களை செய்ய சொல்லலாம், அது தப்பு கிடையாது. அநாகரிகமான வார்த்தை வரும்பொழுது இப்படியும் அப்படியும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அநாகரிகமான வார்த்தைக்கும் நாகரிகமான நடவடிக்கைகள் உண்டு. ஓகே ஓகே, அநாகரிகமான நடவடிக்கை உண்டு. ஏன்னு சொன்னால் இப்போ இவர் செஞ்சிட்டாரு, மாமியா உடைச்சா மண் சட்டி, மருமகம் உடைச்சா மாமியா உடைச்சா மருமகம் உடைச்சா மண் சட்டி, மாமியா உடைச்சா பொன் சட்டி என்ற நிலையில் இருக்கக்கூடாது. அப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி பார்க்கணும். அப்போ திமுக காரங்க செஞ்சால் தண்டனை கூட நடவடிக்கை கூட என்ற நிலை இருக்கக்கூடாது. பலரும் எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுத்து எச்சரிக்கணும், எல்லாருக்கும் எச்சரிக்கணும். யாரும் நாகரிகம் இழந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது கூடாது. அப்படி செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வழக்கை பதிவு செஞ்சு போட்டாலே அது வழக்கு அலையும் போது அவங்க உணர ஆரம்பிப்பாங்க. இப்போ ஏற்கனவே நம்ம பொன்முடி பேசினார், இன்னைய வரைக்கும் இந்த வழக்கு நிற்குது. அது ஒரு சமூகத்தை நோக்கி பேசிய பேச்சு, தவறு என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அந்த கட்சியிலேயே நடவடிக்கை எடுத்தாங்க, அதனால் அவருக்கு மந்திரி பதவி போச்சு, எல்லாமே போச்சு, வாய்ப்பே போச்சு, அடுத்து வாய்ப்பே போச்சு. திமுக நடவடிக்கை எடுக்காமல் இல்லை, எடுத்தார்கள். ஒரு சமூகம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஓகே ஓகே ஓகே. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த விஜயை ஏண்டா தொட்டோன்ட்டு நீங்க நினைச்சு 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 வருந்துவீங்கன்னு சொன்னார். ஒன்று. ரெண்டாவது, நம்ம இவர் ஆதவர்ஜனா அவர் கான்ஸ்டியூஷனல் படி அரசியலமைப்பு சட்டப்படி பதவியேற்று பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸில் சுப்ரீம் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அவருடைய மேற்பார்வையில் இந்தியாவின் உச்சபட்ச புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்தி 3 மாதத்திற்கு ஒரு முறை உச்ச நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கை குறித்து எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, நாங்கள் முடிக்காம விடவே மாட்டோம் அப்படின்ட்டு பேசுவது எல்லாம் சார், இவர்கள் அப்பட்டமான ஒரு பழிவாங்கலை தொடங்கி இருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள் மக்கள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிதான் வரும், செல்வதற்கு வாய்ப்பு. இப்போ உதாரணத்துக்கு ஆளுங்கட்சியில் சில பேர் ராஜினாமா வைக்கிறாங்க, ஆளுங்கட்சிக்கு சாதகமாக சில பேர் ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக ராஜினாமா பண்ண வச்சு அங்கே ஆட்சி கலைக்கணும்னு முடிக்கிறாங்க. இதுக்கு வழக்கப்படப்படுது, அதுக்கு வழக்கப்படப்படலை. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி சம்பவம் தான். அங்கேயும் ஆதாயம் இல்லாமல் அவர் ராஜினாமா செய்தாரா என்ற கொஸ்டின். அதுக்கு ஆதாரமே இல்ல சார். ஒரே ஒரு நிமிஷம் சார், டைம் இல்ல. அவர் பேசிட்டோம் சார். கோடாங்கி சார் கொஞ்சம் இருங்க. அவர் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவர், அவரே இந்த கருத்தை சொல்லலாமா? இல்ல, நான் என்ன சொல்றேன் புரிஞ்சுக்கல. அது தவறுன்னு இருங்க, நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கல. ஒரே நிமிஷம். அதாவது ஒரு பக்கம் குதிரை பேரம், எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் ராஜினாமா செய்யப்படுகிறார்கள் என்று சொல்வதும் தவறு, சொல்றது தவறல்ல, அந்த சம்பவங்களும் தவறு, சந்தேகத்தை எழுப்புது. அதே மாதிரி எதிர்கட்சிக்காரர்கள் இவரை கவுத்துவதற்காக ஒன்று வழக்கு போடுறாங்க. அப்போ அதுக்கு யார் வழக்கு போடுறது? ஓகே, ரெண்டுமே நிகரான சம்பவம் தான் கிட்டத்தட்ட. அப்போ எல்லாருமே ராஜினாமா பண்ணவங்கெல்லாம் தியாகி அல்லது ஏதாவது செஞ்சுட்டு போகிறாங்கன்னு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்ல முடியுமா? அப்போது அதிகாரம் உள்ளவர்கள் வழக்கு போடுகிறார்கள், எதிர்கட்சிக்காரர்களுக்கு அதிகாரம் இல்லை, வழக்கு போடவில்லை என்று எடுத்துக்கொள்ள முடியல. ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாத்தையுமே நான் நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய எல்லோருக்குமே இந்த கொஸ்டின் மார்க் வருது. இங்கே ராஜினாமா, அங்கேயும் ராஜினாமா. இந்த ராஜினாமாவுக்கு வழக்கு இல்லை, அந்த ராஜினாமாவுக்கு வழக்கு என்பதை ஆட்சி உள்ளவர்கள் தெளிவாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இது நிச்சயமாக
உங்களுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்திவிடும். ஓகே. ஆகவே தெளிவாக சிந்திக்க வேண்டும். அதே மாதிரி தான் இந்த வழக்குமே கூட. அவர் பேசியது தவறாக இருந்தால் கூட அதுக்கு வழக்கு போட்டாச்சு, அவரை ஜாமீனில் வச்சு விட்டுட்டு விசாரித்து முறைப்படுத்த வேண்டுமே தவிர இதுபோன்று பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கும்போது அதே நிலை உங்களுக்கு மாறாமல் இருக்குமா என்றதை யோசித்து பார்க்க வேண்டும். அதோடு பொதுவெளியில் பேசக்கூடிய பல முறை சத்தம் பகிர்ந்துக்கூடியவர்கள் வார்த்தை போடணும். அதே மாதிரி முதல்வரும் அதே மாதிரி வார்த்தைகளை பேணக்கூடியவர்களாகவும் அவர் கட்சிக்காரர்களையும் பேணக்கூட வைத்தால் தமிழ்நாடு மக்களுக்கு நலமாக இருக்கும் ஒழிய இல்லை என்று சொன்னால் அரசியல்வாதிகளை மக்கள் கேவலமாக நினைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். சார், இந்த நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்றிருக்கிறார். 2011-12 காலகட்டங்களில் கருப்பு பணத்தை கொண்டு போய் அயல் நாட்டில் பதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சாரத்தை பிளாக் மணிக்கு எதிராக எடுத்தார்கள். காங்கிரஸ் பெரிய ஊழல் கட்சினாங்க. சார், இந்த ஒரு 12 ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஏதாவது ஒரு கவுன்சிலரை கூட கரப்ஷன் கேஸில் இந்திய அரசாங்கத்தாலும் மத்திய அரசாங்கத்தினுடைய புலனாய்வு ஏஜென்சிகளாலும் தண்டிக்கப்பட முடியவில்லை. இதை தான் இந்த நாடு பார்த்துட்ருக்கு. கடைசியில் பிளாக் மணி அப்படிங்கிற ஒரு சொல்லையே நாங்கள் பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் இந்திய அரசாங்கம் எழுத்துப்பூர்வமாக பதில் கொடுக்கிறது. அதனால இந்த ஊழல் அதுக்காக கொண்டு வரப்பட்டு மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஒன்றிய அரசால் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதனால நாங்க நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால இங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றி. நடக்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நாங்கள் பேச தான் போகிறோம். இன்றைய உங்களுடைய வருகைக்கும் பங்கேற்புக்கும் மிக்க மிக்க நன்றி.